இன்னைக்கு மேட்ருக்குள்ள போயிடுவோம். இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நியூஸ் பேப்பர் நான் காலைல வாங்கிட்டு வந்துட்டேன். தி ஹிந்து, தினமலர் 2 வாங்கிட்டு வந்திருக்கிறேன். 2 நாளிதழ்லயுமே தாவேகா அரசாங்கம் சம்பந்தப்பட்டு முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா தி ஹிந்து அப்படின்ற அந்த பத்திரிகையை நான் எடுத்தேன்னா, பெருசா தமிழ்நாடு சார்ந்த எந்த ஒரு முக்கியமான செய்திகளும் இல்ல. எல்லாமே மற்ற மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் இருக்கு. ஆனா, தி ஹிந்து அப்படின்ற அந்த பத்திரிகையில முதல் பக்கத்திலேயே தாவேகா அரசாங்கம் ஒரு விளம்பரம் குடுத்திருக்காங்க. என்ன விளம்பரம்னா 100 நாள் ஆட்சி. இந்த தாவேகா அரசாங்கம் பொறுப்பேற்று 100 நாள் ஆயிருக்கு. இந்த 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். 2வது அவங்களோட சாதனை அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள விளம்பரப்படுத்தியிருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படின்னு ஒரு டேக்லைன் போட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தாய்மாமன் தங்க முதல் திட்டம் கிட்டத்தட்ட அதுக்கு 560 கோடி ஒதுக்கிட்டாங்க. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு அதுல 1,00,000 கோடி முதலீடு நாங்க ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 717 மதுக்கடைகளை மூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெற்றி திறன் பயிற்சி திட்டம் 12 லட்சம் மாணவர்களுக்கும் 1,00,000 இளைஞர்களுக்கும் திறன் பயிற்சிகள் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கிருக்காங்க. அப்புறம் கிராமப்புற மறுமலர்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சுகாதாரம், குடிநீர், சாலைகள் மேம்படுத்த ஆண்டிற்கு கிட்டத்தட்ட 6,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம். போதைப் பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடிப்படைகளை வந்து உருவாக்கிருக்காங்க. அண்ணனின் சீர் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம் ஒதுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ஒரு பட்டுப்படை சேர்த்துறாங்க. இது ஒரு 212 கோடி நாங்க ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கரும்பு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாயும், நெல்லுக்கு ரூபாய் 2,750 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுக்கறதாகவும் சொல்லிருக்காங்க. வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 3,500 கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க. வெற்றி 180 அதாவது 150 நாட்கள் உத்தரவாத வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் கொண்டு வந்திருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 710 கோடி ஒதுக்கிட்டாங்க. விவசாயிகளுக்கு ரூபாய் 6,000 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கதா சொல்லிருக்காங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம் ரூபாய் 2,000 கோடி ஒதுக்கிட்டாங்க. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் ஒரு நவீன பிராண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு மிதிவண்டி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளிப்படையான நேர்மையான நிர்வாகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பல அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு CMDA அளவிலேயே திட்ட அனுமதி, நேரடி தொடர்பற்ற பத்திரப்பதிவு அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. போட்டு விளம்பரப்படுத்தி கீழே வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு விஜய் சைன் போட்டு வச்சிருக்காரு. சப்பா படிக்கும் போதே டயர்ட் ஆகுது. ஆக்சுவலா இது வந்து 100 நாள் இவங்க செஞ்ச சாதனை இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்க பட்ஜெட்ல அறிவித்த திட்டங்கள். அவ்வளவுதான். பட்ஜெட்ல அறிவித்த திட்டங்களை இவங்க என்னமோ 100 நாள் செயல்படுத்துற மாதிரி செயல்படுத்தி அதன் மூலயமா மக்கள் நலன் பெற்று அப்படியே இந்த ஆட்சியை புகழ்ந்து தள்ளுற மாதிரி இவர் அறுத்து தள்ளின மாதிரி இவங்க விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 100 நாள் சாதனைன்னு சொல்லி நீங்க விளம்பரப்படுத்திருக்கக்கூடிய இந்த விஷயத்துல ஒண்ணு கூட நடைமுறையிலே இல்ல. நடைமுறையிலே இல்ல. என்ன தங்க மோதிரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? பட்டு புடவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அது என்னது இது? வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என்ன நடைமுறைக்கு வந்துருச்சா? செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த 100 நாள் இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா? இப்படி நீங்க பண்ணி கிழிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க இதை விளம்பரப்படுத்தலாம். இப்படி நீங்க பண்ணவே இல்ல. பட்ஜெட் அறிவிச்சதை தூக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு நாங்க சாதனை படைச்சிட்டோம்